அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூரஜ் பாபு பேசுகிறேன். ஸோ அதனால் என்னுடைய குறும்படங்களுக்கு ஆதரவு தந்த அனைத்து பொதுமக்களுக்கும், எண்ணூரில் உள்ள மக்களுக்கும், வெளியூரில் உள்ள மக்களுக்கும், வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கும் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு மிக மகிழ்ச்சியான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர போகிறேன். ஸோ இப்போ நமது குழுவில் என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பரான ஜேஎஸ் பிரீத்திகுமார் அவரோட இயக்கத்தில் பாட்டான் என்கிற திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி திண்டுக்கல்ல விஜய் தேட்டரில் திரையிடப்படுது. திரையிடப்படுவது 2 நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் டிக்கெட் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் அதிலே தாராளமாக புக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கணும்னா அதை விட கஷ்டம். மிகவும் கஷ்டங்களை கடந்து எல்லா தடைகளையும் உடைச்சி படிக்கட்டுகளாக மாற்றி ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ணி இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை எடுத்து திரையிடப்படுகிறது. நம்மளுடைய மக்கள் நீங்கள் நம்ம படத்தை தேட்டரில் பார்த்து எங்களுக்கு பெருவாரியான ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீ புக்கிங் டிக்கெட் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டிக்கெட் நீங்கள் வாங்கும் பொழுது கீழே என்னுடைய நம்பர் அவைலபிளாக இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் தரேன். படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நல்லா பண்ணியிருக்கோம். நம்ம மக்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நிறைய தடை கற்களை உடைச்சி படிக்கட்டுகளாக மாற்றி இன்றைக்கி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிற அளவு எங்களுக்கு பெரும் ஆதரவு தந்த மக்களாகிய நீங்கள் தான் ரொம்ப ஒரு முக்கியமான நபர்கள். அதனால தான் நான் உங்களை வேண்டி விரும்பிக்கொண்டேன். இது தேட்டரில் வருது, பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் குமார். நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன். ஒரு படம் கூட விட மாட்டேன். எல்லா படத்தையும் பார்ப்பேன். இப்போ கூட படம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி தான் ஓடிட்டே இருந்துச்சு. இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கற்றுக்கணுங்கிற வெறி என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனாலே என்னவோ இப்போ வரைக்கும் பெரிய டைரக்டராக வரணுங்கிறது என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசை. ஆனால் நான் படித்தது என்னவோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னடா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எப்படா நீ டைரக்டராக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் எப்படி நாட்டோட பிரதமராக மாறினாரோ அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏதாச்சும் கண்டுக்கிறானா பாரு, வந்தவனே நேரி உள்ளே போயிட வேண்டியது. பிரியா, இவன் என்னதான் செய்ய போகிறான்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. போகிறான் வர்றான். இவன் எங்கே தான் போகிறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்ஜினியர் முடிச்சுட்டு 1 வருஷம் மேலேயே ஆகுது. கரெக்டாக 1 வருஷம் 90 நாள் ஆகுது. இது வரைக்கும் ஒரு வேலைக்கும் போகலை, ஒத்த ரூபா கூட சம்பாதிக்கல. என்ன தான் பண்ண போகிறான்? நான் என்கிட்ட கேட்டால் உங்கள் மையன் தானே, உங்கள் மையனை நீங்களே கேட்டுக்கங்க. என்ன தாண்டா பண்ண போற? டைரக்டர் ஆக போகிறேன். மயிர் ஆவ. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், பைத்தியம் தான் ஆவ. உன் மனசுல எவனோ தப்பான விதையை விதைச்சிருக்கான். ஒழுங்கா வேலைக்கு போக வழிய பாரு, இல்லைன்னா நாளையிலேருந்து சோறு போட மாட்டேன். பார்த்துக்க. முதல்ல உங்களுக்கு சோறு போடக்கூடாது. இவன் கெட்டு போகிறது காரணமே நீங்கள் தான். என்ன இவன் விட்டா என்னையே வீட்டை விட்டு துரத்திடுவா போல இருக்கு. உஷாராய்க்கடா உத்தமா, உஷாராய்க்க. என்னடா இவ்வளோ திட்டியும் சூடு சோறனை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே உக்காந்துருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு தடவை 2 தடவைன்னா பரவாயில்ல, இது 137வது தடவை. ஓகேங்களா? எங்கள் அப்பா அப்படி தாங்க. நல்லா திட்டுவார். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சிக்கன் கொண்டு வரவா, மட்டன் கொண்டு வரவா அப்படின்னு கேட்பார்.
அப்பா என்றைக்குமே அப்பா தான். போவோம் பொறுமையாக போவோம். அப்போ பொறுமையாக வேலைக்கு போகும்போது சாப்பிட்டுக்க. என்னது? சரி, அப்பா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. இப்படி நல்லா படிச்சுட்டு வெட்டியாக சுற்றுறது எந்த அப்பானுக்கு தாங்க பிடிக்கும்? இது வரைக்கும் நான் பார்த்ததையெல்லாம் வச்சு, அதாவது நான் பார்த்த திரைப்படங்கள்லாம் வச்சு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். படம் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்னு சுத்தமாக எனக்கு தெரியாது. அதனால் யூடியூப்பில் எப்படி படம் எடுக்கிறது அப்படின்னு கற்றுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வர்ற நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவு ஏதோ ஒரு பண்ணி ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். சினிமா என்கிறது ஒரு கடல் மாதிரி. அந்த கடலில் நம்ம நீச்சல் அடிச்சுட்டே இருந்தோம்னா நீச்சல் அடிச்சுட்டே தான் இருக்கலாம், ஆனால் கரை வராது. அதனால் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு எனக்கு தோணுச்சு. ஓரளவு பேசிக்கான ஐடியாஸ்லாம் வச்சு என்னோட மொபைல்லே எடுப்போன்னு அப்படின்னு ஆரம்பித்தேன். ஸோ ஒரு நாளைக்கு என்னுடைய பசங்களெல்லாம் கூப்பிட்டு என்னுடைய கதையை பற்றி அவங்கள்ட்ட சொல்லி ஃபைனலாக நான் எழுதின ஸ்கிரிப்டை படமாக எடுக்க ஆரம்பித்தேன். ஓரளவு என்னால் அவங்களுக்கு என்னென்ன விஷயத்த அதில் அந்த டயலாக்ல அந்த சீனில் சொல்லித்தர முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தேன். நான் என்ன நினச்சேனோ அது அந்த ஸ்க்ரீனில் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த விஷயங்களை அவங்க மண்டைக்குள்ள ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு புரிய வச்சேன். ஆக்ஷன். டி அடிச்ச பணத்தை இங்கேண்டா புதைச்ச? இங்க வந்து எப்படா புதைக்கலாம்? வீட்டுல தெரியாம போச்சு. என்னன்னு தெரியுதாடா உனக்கு? இடத்த பாடுறா. இங்க இருந்து எப்படா எடுப்ப? அப்புறம் தான் தெரியும். சுடுகாடு வேற ஏதாச்சும் தோண்டி உன் பக்கத்துல வந்து என்னடா குடும்பம் நடத்துறேன். கேட், இப்போ என்ன பண்ணுறேன்னா நீ இன்னொரு தடவை சொல்லு. பணத்தை கொண்டு வந்து ஏன்டா இங்கே போச்ச? ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமா. ரோலிங் ஆக்ஷன். பணத்தை ஏன்டா இங்க புதைச்சா? டேய், எனக்கே விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது சுடுகாடுன்னு. என்னடா எங்க புதைச்சன்னு கூட உனக்கு தெரியல. ஏண்டா வேற ஏதாச்சும் வந்து உன் கூட படுத்த என்னடா பண்ணுவ? ஓகே கட். ஓகே தானடா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே தானே? ஆக்ஷன். டேய், நம்ம அடிச்சது ஏற்கனவே திருடனை கிட்டதான்டா. திருடுனவன் கிட்ட திருடுனாலும் அது திருட்டு தான்டா. எப்படியாவது ஒரு தடவை மாட்ட தான் போறோம். ஏற்கனவே அவங்க பெரிய ஆளுக வேற. ஓகே கட். இப்போ நீ வந்து என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக சட்டையை போய் பிடிச்சிடுற. சட்டையை பிடிச்சிட்டு ஏன்னா சொன்ன எப்படா நீ இப்படி பேசலாம்? ஓகேவா? அவ்வளோதான். சொன்னதெல்லாம் புரிஞ்சுல? ஓகே 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 ஓகே. நல்லா ஒரு ஆக்ரோஷமாக பேசு. ஓகேவா? ஓகே, அது மட்டும் சொன்னா போதும்ல? நான் சொன்னால் அப்படியே சொல்லிடுறேன். ரொம்ப அவ்வளோதான். பீக்காவா இல்லை நார்மலாவா? நல்லா இப்படி சட்டையை பிடிச்சிட்டு நல்லா கோவமா. ஓகே ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பேசுறேன். ஓகே, ரெடியா கணேஷ்? ஆக்ஷன். டேய், என்னடா சொன்ன? ரோலிங் ஆக்ஷன். ஓகே கட். போதும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் வேகமாக வாடவா? போதும். அடுத்து என்னன்னா நீ அப்படியே ஓடிட்டு இருக்கோம், அந்த மரத்துக்கிட்ட ஆளுங்க வருவாங்க, அப்படியே அந்த சீன் முடியும் அந்த இடத்துல. ஓகே சரி, ஓகே, அப்படியே பண்ணிடலாம். எடுத்த சீனெல்லாம் வச்சு எடிட்டிங்கும் கற்றுக்கிட்டு மொபைல்லையே நானாக எடிட்டிங்கும் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எதை எங்கே போடணும், எதை முன்னாடி போடணும், பின்னாடி போடணும் அப்படின்னு ஒன்றுமே எனக்கு சுத்தமாக தெரியலை. ஆனால் இதன் மூலியமாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதை வச்சு கொஞ்சமாக எடிட்டை இம்ப்ரூவ் பண்ணி ஃபைனலாக ஒரு படத்தை எடுத்து முடித்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி என் காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், டெலகிராம் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணேன். ஒரு மாதம் கழித்து அந்த படத்தோட வியூ பார்க்கும்போது அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு போன மொத்த வியூஸ் 30 பேர் தான். அதில் நடித்தவங்க கூட அந்த படத்தை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள விட முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்து நடக்கிற விஷயங்களை விட எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்களுக்கு தான் சுவாரஸ்யம் அதிகம். ஆனால் நான் அதெல்லாம் கண்டுக்காமல் தன்னம்பிக்கையை வரவழைச்சி தொடர்ச்சியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் படங்களை எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எடுத்த எல்லா படங்களுமே நான் நினச்ச மாதிரி எந்த வியூஸும் போகலை. அந்த நாள் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் வியூஸ் தான் போகலையே தவிர நான் எடுத்த படங்கள் மூலிமா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஃபுல்லாக தன்னம்பிக்கையை வரவழைச்சி ஒரு முழு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். இந்த படத்தை எடுக்கணும்னா அதிகமாக செலவாகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ப்ரொடியூசரை தேட ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கான்டாக்ட் மூலியமாக ஒரு சிலரை போய் நான் சந்தித்தேன். ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் என்னவோ. ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்ட்ரார்னரி, பிரமாதம். உங்கள் கதை அருமையாக இருக்குது தம்பி. கண்டிப்பாக பண்ணுவோம். உங்கள் பட்ஜெட் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். ஓகே சார், எனக்கு ஒரு 1 day டைம் கொடுங்க சார். அதுக்குள்ளே எல்லாமே பட்ஜெட்லாம் உங்களுக்கு நான் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் சார். இல்லாட்டி நேரில் கூட வரேன் சார். ஓகே தம்பி, வாங்க, நல்ல விதமாக பண்ணுவோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நல்லதே நடக்கும். வாங்க தம்பி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நான் போயிட்டு வரேன் சார். ஐயோ, மொபைலை மறந்து வச்சுட்டேனா? யோ, என்னையா ஆள் ஒரே படத்தில் ஹீரோ ஆகிற மாதிரி ஒரே படத்தில் பெரிய டைரக்டர் ஆகிடும் போல இருக்கு. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் ஏன் என்கிட்ட கூட்டிகிட்டு வர்ற? என்னண்ணாச்சு, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக பண்ண வேண்டியதானண்ணா? ஹலோ தானே? யோ, பண்ணலாம். நான் டைரக்டர் ஆன பிறகு தானே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனே. நான் ஒரு கதையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கதையை பண்ணி அதன் மூலயமா எனக்கு பேர் வந்தால் தானே கெத்து. இவன் கதைக்கு என்ன நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு வை, எனக்கு எப்படியா பேர் வரும்? இவன் கண்டிப்பாக ஹீரோ ஆயிடுவான், நான் கண்டிப்பாக ஜீரோ ஆயிடுவேன். யோ, டம்மி பீஸை கூட்டிகிட்டு வாயானா இவன் ரொம்ப கில்லாடியாக இருக்கானா. வேணும்னா ஒன்று பண்ணு, அவன்கிட்ட சொல்லி ஆஃபீஸில் வேலைக்கு வேணால் சேர சொல்லு. ஏதோ 5-10 கூட சொல்லி போட்டு தர்றேன். சார் நான் ஓகேண்ணா, வச்சுருக்கேன். ஓகே சார், சரி சார், அதெல்லாம் பண்ணிடலாம் சார். ஓகே சார், நமக்கு லாபம் வந்தால் சரி, அவ்வளோதான். ஆனால் நமக்கு மேலே எவ்வளவும் போகக்கூடாது. ஓகே சார், அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார். ஓகே. கடைசியாக அந்த டைரக்டர் அவரோட சேரில் போய் உட்காரும்போது அவர் சுற்றி ஒரு 5-6 பாடி கார்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவரோட பேச்சை கேட்க 1000 பேர். பெரிய பெரிய வண்டியை, கேமரா, லைட்ஸு, கேமராமேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்க வெளியில் லட்சக்கணக்கான மக்கள் அவர் எப்படா வருவான்னு சொல்லி நின்றுருக்காங்க. அந்த கெத்தோட அந்த டைரக்டர் அவரோட சேரில் போய் உட்காரும்போது தேட்டரில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் தான் சார். சார் 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 தம்பி, என்னப்பா நீ சொல்லும்போது எனக்கே உடம்பெல்லாம் அப்படியே புல்லு அரிக்குதுப்பா. உண்மையிலே கதை ரொம்ப அருமையாக இருக்குப்பா. கண்டிப்பாக நம்ம இந்த படம் பண்ணுறோம்ப்பா. ஓகே சார். சரிப்பா, எனக்கு நீ கொஞ்சம் வேலை இருக்கு. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு இதே டயத்துக்கு வந்துடு. அப்புறம் மிச்சத்தை பேசி முடிச்சிடுவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். சரிப்பா, நல்லது, வாங்க.
ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் அவரை நான் சந்தித்து பேசவே முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போகும்போதும் சரி, அவருக்கு ஃபோன் போடும்போதும் சரி, அவர் எனக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எனக்கு அந்த விஷயத்தை பார்த்த உடனே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி பண்ணுறோம், ஆனால் இதுலேயும் ஒரு மிகப்பெரிய தடங்கல் வருது, என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே அன்னைக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவருக்கு என்னோட கதை பிடிக்கலையா, இல்லாட்டி அவாய்ட் பண்ணுறாரா அப்படின்னு ஒன்றுமே தெரியலை. ரொம்பவுமே மனம் உடைஞ்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அங்கே நடந்தது. ஹலோ சார். தம்பி, சாரிப்பா, எனக்கு ஒரு 2-3 நாளாக வேலை. நான் ஒன்று பண்ணுறேன், நான் அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ லொக்கேஷன் அனுப்புகிறேன். நேராக நீங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க, நம்ம வீட்டில் உட்காந்து பேசிடுவோம். கரெக்டாக இப்போ 1 மணி ஆகுதுப்பா, நீங்கள் ஒரு 3:30 போல் வீட்டுக்கு வந்துடுங்க. நம்ம என்ன பேசணுமோ அது எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் முடிச்சிடுவோம். சரி, ஓகேங்களா? ஓகே சார், வந்துடுறேன் சார். சரி, வாங்க வாங்க, நல்லது, பேசுவோம். தேங்க்யூ சார். தம்பி, இந்த கதையை அப்படியே என்கிட்ட கொடுத்துரு. எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிட்டு போ. என்ன சார் சொல்கிறீங்க? தம்பி, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை அப்படியே பிடிச்சிக்கிறான் பாரு, அவன் தான் சாணக்கியன். சார், நான் பணத்தை நம்பி எதுவுமே பண்ணலை சார். ஆனால் இந்த உலகமே அதைத்தானே நம்புது. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன்னா இந்த கதையை எப்போவோ விற்றுருப்பேன் சார். ஆனால் நான் அதுக்காக எதுவுமே பண்ணலை சார். நான் ஏன் மேலேயும் என்னோட கதை மேலேயும் வச்சுருக்க நம்பிக்கையில் தான் சார் எவ்வளோ நாளாக ஓடிட்டுருக்கேன். இந்த உலகமே நம்பும்போது நம்மளும் நம்பித்தானே ஆகணும். யாராச்சும் எப்போவாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி தான் சார் ஒவ்வொரு ப்ரொடியூசரோட வாதப்படியிலையும் நாய் மாதிரி ஒவ்வொரு நாளும் அலைஞ்சிட்ருக்கேங்க சார். இப்போ நீங்கள் இப்படி சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். இன்னும் பண்ணாத, அப்படியே அந்த கதையை என்கிட்ட கொடுத்துட்டு நீ விலகிரு. அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் நடு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி தான் எல்லாரும் இருந்தும் நான் தனியாக அனாதையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கூட தன்னம்பிக்கை விடாமல் நான் பழைய மாதிரியே ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு நாள்
பயந்து பயந்து ஓடுறதுக்கு செத்தே போயிடலாம்டா. ஓகே கேட் ஷார்ட் ஓகே. அப்படியே மெதுவாக வந்துரு. வா முன்னாடி வந்துரு நீங்கிட்ட வந்துரு. ஆனால் அப்படியே போய் சாப்பிட போயிடலாம். ரெடி ஆகிடுச்சிடலாம், அப்படியே போயிடலாம். ஓகே, பார்த்து ஜி வெயிட் ஜி, நான் வரேன் ஜி. சூப்பர் அப்படியே வாங்க மெதுவாக. நான் முதல்லயே சொன்ன மாதிரி டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபர் எப்படி இன்றைக்கி நாட்டோட பிரதமராக மாறினாரோ அதே மாதிரி அன்னைக்கு அந்த நாளுக்குரிய ஷாட்டெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது திடீர்னு அன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு. அன்னைக்கு அங்கே வந்த ஒரே ஒரு ஃபோன்னால் எல்லாமே மாறிடுச்சு. புது நம்பராக இருக்குது. ஹலோ குமாருங்களா? ஆமாங்க சார். நீங்கள்? தம்பி, நீங்கள் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நான் இருந்து பார்த்துட்டு தான்ப்பா வர்றேன். இல்லை கேமரா குவாலிட்டி இல்லாமல் இருந்தாலும் உங்களோட கண்டென்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குப்பா. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் பக்கம் கொஞ்சம் வாங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அதை பற்றி அங்கே டீட்டெயிலாக பேசலாம். அட்ரஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். அன்னைக்கு அந்த நாள் வந்த ஒரு ஃபோன் கால்னால் என் வாழ்க்கையே அப்படியே மாறிடுச்சு. என்னைய என் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி லூஸு, பைத்தியம், முட்டாள், நீ எங்கடா உருப்பட போகிற அப்படின்னு என்னைய கேலியாக பேசின எல்லா பேர்த்தோட வாயிலிருந்தும் அதுக்கப்புறம் என்னை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என் மனசில் மிகப்பெரிய ஒரு நிம்மதி ஏற்பட்டுச்சு. சில நாள் நம்ம பட்ட கஷ்டம் வீண் போகலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப தாத்தா எங்க பாட்டி? அவங்க ஏன் எங்களை பார்க்க வரமாட்டேங்கிறாரு?